ஏம்மா, என்னம்மா நீ லூசா நீ? 2 நாளா என் ஆட்டை காணும் நானும் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு அலையிறேன். நீ என்னன்னா என் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு உன் ஆடுன்னு சொல்லி சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா? என்ன மரியாதையா பேசி பழகுங்க. லூசு ஈசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. இந்த ஆடு உங்க ஆடு தான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? இது ஏன் ஆடு. ஆடு வளர்க்குறவனுக்கு தெரியாதா இது யாரோட ஆடுன்னு? ஏம்மா, இது ஏன் ஆடுதான். உனக்கு மண்டையில ஏறுதா இல்லையா? என்ன ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றனால உண்மையாக போகிறது இல்ல, சரியா? இந்த ஆடு ஏன் ஆடுதான். சரி, அப்படியே இது உங்க ஆடா இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் என்ன? ஏம்மா, அந்த பொண்ணு யாரு? என்ன அது என்னுடைய நாத்தனார் தானே, தப்பா நினைச்சிக்காதீயனே. ஏம்மா, இதை தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்ல சொல்ல ஒண்ணுமே புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குது. என்னை அவளுக்காக எங்களை மன்னிச்சுக்கங்கண்ணே. ஏம்மா, நீங்க 2 பேரும் எவ்வளவு மரியாதையோட நடந்துக்கிட்டீங்க. அந்த அம்மா என்ன கத்துக்கத்துது? அது என்ன ஆதாரம் வச்சிருக்குன்னு கேக்குதே. போட்டாவில் செல்ஃபி எடுத்துக்கிட்டுனா கையோட எடுத்துட்டு சுத்திட்டு அலைய முடியுமா? இது ஏன் ஆடு, இது ஏன் ஆடுன்னு அவளுக்கு சொன்னா புரியவே மாட்டுக்குமா. நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கம்மா. நாத்து என்ன மைனி? ஏட்டி, இது நம்ம ஆடு இல்லைங்கிறது நமக்கே தெரியும். நீ ஏன்டி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? ஏடி, உண்மையிலே அது அவரோடதையாக தான் இருக்கும், விட்டுட்டு வா. ஸோ தண்ணி பிரச்சனையை விட இந்த நாற்று பிரச்சனை தான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன வரத்துக்கு வரா, சொன்ன ஒரு சொல்லு கேட்கவும் மாட்டுக்கா, புரியவும் மாட்டுக்குது. ஆமா மைனி, இது நம்ம ஆடு இல்லைங்கிறது நமக்கு தெரியும், அப்படிதானே? அவரோட ஆடுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்காரு? நான் சொல்றேன் மைனியோ, இது இவரோட ஆடு கிடையாது. ஏக்கா, நல்லா வளர்ந்து போய் இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏக்கா, அது உண்மையிலேயே எங்க ஆடுதான். ஆமாண்ணே, நான் நல்லா வளர்ந்துருக்கேன், எனக்கு நல்ல மூளை இருக்குது. என்ன சரி, உங்கள் ஆடுதாங்கிறதுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற அடையாளத்தை நல்லா கேட்டுக்கங்க. மண்டைக்கு மேல 2 கொம்பு இருக்குது. கொம்பு பக்கத்துல 2 காது இருக்குது. அதோட மூஞ்சில நடுவை தவிர சைடு சைடு வெள்ளை கலர்ல ஒரு கோடு மாதிரி இருக்கும். என்னே, அப்போ இது எங்கள் ஆடு தானே? ஏன்னா எங்கள் ஆடுங்கிறதுக்கும் நாங்களும் ப்ரூஃப் வச்சுருக்கோம், சொல்லட்டுமானே? காலுக்கு உடம்புல கொஞ்சம் சதம் இருக்குனே, அப்புறம் கீழே 2 கால் இருக்கும். சாரிண்ணே, 4 கால் இருக்குனே. அப்போ இது எங்கள் ஆடு தானே? எட்டி நெட்ட, அவர் என்னதான் சொல்றாராம்? அது யார் வீட்டு ஆடாமா? நாத்து, எனக்கும் கொஞ்சம் இந்த ஆள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. ஏட்டி நெட்ட, நீயும் மாட்டி வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருட்டி. எக்கோ, ஆடுக்கிட்ட இருக்கிற அடையாளத்தை கேட்டால் மண்டைக்கு மேலே 2 கொம்பு இருக்குதான், கொம்பு பக்கத்தில் 2 காது இருக்குதான். எல்லா ஆடுக்கும் இருக்கிற கதையை இவர் சொல்லிட்டு இருக்காருக்கா. எனக்கும் கொஞ்சம் இவர் மேலே சந்தேகமாக தாக்கா இருக்குது. மைனி பாத்தியலா, நான் சொன்ன நம்ப மாட்டேன் நீங்க. இப்போ உங்க உயிர் தோழியே அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, கேளுங்க. ஏம்மா, நீ தள்ளி நில்லுமா. வா 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 நம்ம வீட்டுக்கு போலாம். வா 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 வா. மைனி, நீங்களாச்சும் கவனிச்சீங்களா? அந்த ஆளு கூப்பிட கூப்பிட அந்த ஆடு எங்க ஓடுதுன்னு பாருங்க. ஆமாட்டி, நானும் அதை தான் கவனிச்சிட்டு இருக்கேன். சில ஆடுலாம் அவங்க வளர்க்குறவங்க வந்தாங்கன்னா பாசத்துலேயே பின்னாடி ஓடி போகும். இந்த ஆள் கூப்பிட்டுமே அந்த ஆடு பின்வாங்கி ஓடுது. ஒருவேளை இவர் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரோ? வா 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 வா. மைனி மைனி மைனி, பாத்தியலா பாத்தியலா? நம்ம அந்த ஆடை கூப்பிடும் போது எப்படி கத்திச்சோ அதே மாதிரி கத்துது பாருங்க. பாருங்க மைனி, அது அவர் ஆடுல மைனி. நமக்கு அந்த ஆடு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆளுக்கு அந்த ஆடு போய் சேரக்கூடாது சொல்லிட்டேன். எக்கோ, 4 மணி எக்கோ, இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. கேக்கிட்டி கூப்பிட்டா? எக்கோ, கவனிச்சியலா? அந்த ஆடை அவர் எவ்வளோ கூப்பிட்டாலும் போக மாட்டேக்குது, கத்துது பத்தியலா? ஆமா நெட்டூஸ், நானும் அதை சொல்லி தான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு. ஏய் ஆடு, ஒழுங்கு மரியாதையா என் பின்னாடி வந்துரு. நீ என் கூட வந்தானா நான் உன்னை என் வீட்டில் கட்டி போட்டு அழகா வளர்த்துருவேன். ஆனா அவ கையில சிக்கனா நினைச்சிக்கியா, உனக்கு கல்மா தான் பார்த்துக்கோ. உன்னை அறுத்து கறி துண்டாக்கி சாப்பிட்டுருவான். என்னே என்னே, உங்க கண்ணை பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்குதே. அந்த அக்காவை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்லைனே. தயவு செய்து நீங்க போயிருங்கனே, என்னை கூப்பிடாதியனே. இந்த ஆடுக்கு எவ்வளவு திமிருனா நம்ம கூப்பிட்டா வர மாட்டேங்குது. போ போ ஷூ ஷூ கே கே பு 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 கே ஷூ வா 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 வா. என்ன பாத்தியலா? இந்த ஆடு யாருக்கு சொந்தம்ட்டு? உங்களுக்கு சொந்தமான ஆடுனா அது உங்க பின்னாடி நின்றுருக்கோம். இப்ப அது யாரை நம்பி வந்து நிக்கி? ஏன் பின்னாடி நிக்கி. அது எங்க வீட்டு ஆடுதான். நீங்க உங்க வேலை இதை அதை பார்த்துட்டு தயவு செய்து போயிருங்க.
காத்துக்கா. அச்சி என்ன சரியா போச்சு, நம்ம காலுக்குள்ள வந்து நிக்குது. ச ச தள்ளிப்போ. எம்மாவ் அந்த ஆடை விட போறியலா இல்லையா? என்னண்ணே அந்த ஆட்டை என்னமோ எங்க நாத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்க அவட்ட கேட்டுட்டு இருக்கிய. உங்க ஆடா இருந்தா நீங்க கூப்பிட்டு போங்க, அது வரலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எம்மா அது உங்க நாத்து பின்னாடி தானே போய் ஒளியுது, அப்ப நாத்துக்கிட்ட தானே நான் கேட்க முடியும். என்ன அதான் வரமாட்டேங்குது இல்ல, போங்க. அது எப்படிம்மா போக முடியும்? எங்க வீட்டு ஆடு உங்களுக்கு எப்படிம்மா சொந்தமாக்க முடியும்? அனுப்புங்கம்மா. என்ன என்னமோ கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு எங்க வீட்டுல கோவச்சிட்டு இருந்த மாதிரி அந்த பிள்ளைய அனுப்புமாங்கிறியே. அதானே நெட்ட அந்த ஆடை பிடி, நம்ம வீட்டுக்கு பேசாம பிடிச்சிட்டு போயிடலாம். எம்மா அது எங்க ஆடு என் ஆடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என் பேச்ச மதிக்காம அந்த ஆட்டை இழுத்துட்டு போனீங்கன்னு நினைச்சுக்கங்களா, பாத்துக்கங்க. செட்டி நெட்டு விசைய நட போ, அந்த ஆட்டை நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு போவோம். அந்த ஆள் பார்த்தா அந்த ஆள் நமக்கு முன்னாடி அதை பிடிச்சிட்டு போய் அறுத்து கொண்டு போட்டுருவார் போல. மைனியோ அவர் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம், எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகமா தான் இருக்குது. ஆமாட்டி நாத்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் பிடிச்சிட்டு போனா பிடிச்சிட்டு போட்டோம். நம்ம நாளைக்கு சாரி இப்போவே உடனே போலீஸ்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதானே எந்த காலத்துல கோட் ஷூட் போட்டு ஒரு மனுஷன் ஆடெல்லாம் வளர்த்தான், ரீல் சுத்தலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்குலலாம் சுத்தக்கூடாது. இவளுக்கு என்ன போலீஸ் கிலீஸ்ன்னு பேசுறாளுங்க, நிஜமாவே வீட்டுக்கு போலீஸை கூட்டு வந்துருவாளுகளோ? மைனி உண்மையாவா சொல்றியே, போலீஸ்ட்ட அந்த ஆளை மாட்டி கொடுத்துடலாமோ? செட்டி கிறுக்கு கிறுக்கு, போலீஸ்ட்ட போகிற அளவுக்கு எனக்கு எங்கிட்ட தைரியம் இருக்குது. நான் அந்த ஆளை பயமுறுத்துறதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன், நீ வாயை மூடிட்டு செத்த நேரம் சும்மா நில்லு. 4 முடியக்காவ் அந்த போனை எடுங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுவோம். ஆமா மைனியோ, அந்த ஆளை நம்ம தப்பு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்கேயும் அவரை பிடிக்க முடியாது. எடுங்க மைனி அந்த போனை. ஹலோ ஹலோ சார், போலீஸா சார்? இங்கிட்டு நெட்டூஸ், அங்க யாரு? செட்டி வாயை மூடிட்டு சும்மா இருடி. ஹலோ சார். சார் இங்கே நாங்கள் இங்கே சந்தைக்கு போகலான்னு ரோடு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம் பார்த்துக்கங்க. அங்கே நல்ல முட்டை கண்ணு சைஸில் ஒருத்தர் நின்றுட்டு ஒரு ஆடை திருடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கார் சார். நான் சொல்ல கேட்க மாட்டேங்காரு, அந்த ஆடு கதற தூக்கிட்டு போகிறா சார். கொஞ்சம் என்னென்னு வந்து கேளுங்க சார். இவளுகளை பார்த்தா டம்மி பீஸ்வலா இருக்காளுங்க, ஃபோன்லாம் போட்டு போலீஸ்ட்ட சொல்றாளுகளே. ஒரு ஆடை போய் திருடி நம்ம போலீஸ் கேஸ்ல மாட்ட வேண்டியிருக்குமோ? அடியே இந்த ஆடை விட்டுட்டு ஓடிடுவோமா? சார் சார் ஆமா சார், சீக்கிரம் வாங்க சார், அந்த ஆளோட மொழியே சரியில்லை. நீங்க எங்க போறீங்க சார்? இது உங்க ஆடு தானே, கூப்பிட்டுட்டு போங்க. சும்மாய் நீங்க பேசுறிய அப்புறம் போலீஸ்ட்ட சொல்றீன்னு சொல்லி நினைச்சு பயந்து போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சரி இந்த ஒரு ஆடுக்காக ஏன் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக ஐயா பாவனை விட்டுட்டு போறேன். முட்டைக்கண்ணு சார், எங்களுக்கு நீங்க பாவம் பார்க்க வேண்டாம் சார், அதுக்கு ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் இல்லைங்க சார், இப்போ நம்ம போலீஸார் வந்துருவாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இவர் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அச்சோ இவள்கள் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா நம்மளை எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்துருவோம் போலயே. அப்புறம் நாளைக்கு ஹெட்டிங் நியூஸ்ல ஆடை திருடும் கும்பல்கள்னு சொல்லி நம்ம பேர் தான் பேரா இருக்கும். அச்சோ இது வேலைக்காவது, இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். ஆளை விடுங்கடா சாமி. என்னோ நில்லுங்கண்ணோ, இப்ப நம்ம போலீஸானே வந்துருவாவ, என்னோ நில்லுங்கண்ணோ. ஆளை விடுங்கடா சாமி. ஏக்கா 4 முடியக்கா. என்ன சிரிப்பு? நாத்து நம்மளே ஒரு டம்மி பீஸு, இந்த டம்மியை பார்த்து இன்னொரு டம்மி பயந்து ஓடுது பத்தியா, அதை நினைச்சுதான் சிரிப்பா வருது. மைனியோ வந்து இந்த ஆடை என்ன பண்றது? ஏட்டி நாத்து, அந்த ஆடு பாவம் டீ, நம்ம பேசாமல் கொண்டு போய் நம்மளே வளர்த்துடலான்ட்டி, அதை அறுத்து கறியாக்க வேண்டாம். ஆமா நாத்து, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. சரி மைனி, அப்போ உங்க விருப்பத்துக்கே விட்டுறேன். அப்புறம் நமக்காக கமெண்ட் பண்றாங்கல்ல, நம்ம ஸ்டோரியை ரசிச்சுட்டு அவங்களுக்கும் இதாத்தான் விருப்பமா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்க யாருன்னா கோவை கிங், அப்புறம் வேதாச்சலம், 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ரசிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க.